ஃபவுண்டேஷன் போட்டால் ஃபேஸ் ரொம்ப ஹெவி ஆகுது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கின் டின்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இது வந்து ரொம்ப லைட் டு மீடியம் கவரேஜ் குடிக்கும், நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ எனக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். தென் எந்த கேக்கினஸ் எந்த பேச்சினஸும் இருக்காது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து நிறைய குவான்டிட்டி எடுத்திருக்கேன், பட் இவ்வளோ குவான்டிட்டி எடுக்க வேண்டாம், கம்மியாக எடுத்தாலே போதும். ஸ்கின்னு ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ குவான்டிட்டி எடுத்தால் நமக்கு பிளெண்டிங் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். தென் வந்து ஹை கவரேஜாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்களா இவ்வளோ ப்ராடக்ட்டு எவ்வளோ கவரேஜ் கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸோ விட்ட பிறகு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே நம்ம நேச்சுரல் ஸ்கின்னாகவே இருக்குது. ஸோ என்னோடய ஒரிஜினல் ஸ்கின்னுக்கும் இதுக்கும் கவரேஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பர்சனலாக எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கின் டின்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக அமௌண்ட் ப்ராடக்ட் எடுத்து பிளெண்ட் பண்ணாலே போதும், சூப்பராக இருக்கும், கவரேஜ் நல்லாயிருக்கும், நல்ல லாங் ஸ்டேவாகவும் இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். உங்கள் ஸ்கின் மாதிரி இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ இதோட டீட்டெயிலுக்கு எனக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.